கேரள அரசு பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை கண்டித்தும் மத்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் கோவையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். 4 மாத காலமாக மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பணிபுரிந்த ஆண்கள் பெண்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு செய்த வேலைக்கு இன்று வரையில் பண பட்டுவாடா செய்யப்பட இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக விவசாய தொழிலாளருடைய குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் வறட்சி நிவாரண நிதியாக நிதி வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி குறிப்பாக கேரள அரசாங்கம் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை முற்றிலுமாக அந்த அரசு கைவிட வேண்டும். அதேபோல் மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கோவை உள்பட 3 மாவட்டங்களிலே 2 கட்சிகளின் சார்பிலும் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் அமைதியான முறையில் அறவழியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். கேரள முதலமைச்சர் எங்களது இயக்கத்தைச் சேர்ந்தவர். அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய கொஞ்சம் இருங்க சார், 5 நிமிஷம் லேட்டாக இருக்கனால எதுவும் ஆகாது. 5 நாள் இருக்கு சொல்றேன். கேரளத்தில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்துதான் ஆட்சி நடத்துகிறது. அந்த முதலமைச்சரை நாங்கள் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரள மக்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டோம். கேரள மாநிலத்தில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், தமிழகத்தில் வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு இணக்கமான முறையில் இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் 2 கட்சிகளின் சார்பில் மேற்கொள்வோம். கோவையில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.